வந்திருக்கிற அவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் இப்படி கூடி வரத்தக்கதாக கர்த்தர் நமக்கு பாராட்டின பெரிதான கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு புதிய ஆண்டினுடைய ஆரம்ப நாட்களிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நாடி வர கடவுள் நமக்கு பாராட்டின இந்த மாபெரிதான தயவை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இம்மட்டுமாக தகப்பன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி வருகிறார். இந்த ஆண்டு முழுவதுமாக நம்மோடு கொடுத்து நம்ம எல்லா நிலைகளிலும் பேணி பாதுகாப்பார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்போடு கூட இதற்கு அனுமதி அளித்த சகோதரர்களுக்கு நான் நன்றியுடையவனாய் இருக்கிறேன். அறிமுகம் செய்த அருமையான சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கும் நான் நன்றியுடையவனாய் இருக்கிறேன். மட்டுமாக நம்மை வழி நடத்தின இம்மானுவேல் இனிமேல் நம்மை தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். பொன்னான நேரம், நீர் பேசும் நேரம், இன்பமான நேரம், உம்மிலுறவாடும் நேரம், பொன்னான நேரம், பொன்னான நேரம், நீர் பேசும் நேரம், இன்பமான நேரம், உம்மிலுறவாடும் நேரம், பொன்னான நேரம். நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். உம் குரலை கேட்க ஓடோடி வந்தேனையா. உம் வார்த்தை எனக்கு இன்பமே, இன்பம் தானையா. உம் குரலை கேட்க ஓடோடி வந்தோமையா. உம் வார்த்தை எமக்கு இன்பமே, இன்பம் தானையா. பொன்னான நேரம், நீர் பேசும் நேரம், இன்பமான நேரம், உம்மிலுறவாடும் நேரம், பொன்னான நேரம். நீர் பேச பேச ஆறுதல் வருது. நீர் பேச பேச ஆறுதல் வருது. உடைந்த உள்ளம் சந்தோஷத்தால் ஆடி பாடுது. உம் தழும்புகளால் காயமெல்லாம் ஆறி போகுது. உடைந்த உள்ளம் சந்தோஷத்தால் ஆடி பாடுது. உம் தழும்புகளால் காயமெல்லாம் ஆறி போகுது. பொன்னான நேரம், நீர் பேசும் நேரம், இன்பமான நேரம், உம்மிலுறவாடும் நேரம், பொன்னான நேரம். உம் வார்த்தையினாலே மனம் புதிதாகுது. உம் வார்த்தையினாலே மனம் புதிதாகுது. மங்கி போன வாழ்வு மறுரூபமாகுது. மணவாளனே சுவை தினம் தேடுது. மங்கி போன வாழ்வு மறுரூபமாகுது. மணவாளனே சுவை தினம் தேடுது. பொன்னான நேரம், நீர் பேசும் நேரம், இன்பமான நேரம், உம்மிலுறவாடும் நேரம், பொன்னான நேரம். உந்தன் பாதத்தில் என் உள்ள மகிழுது. உந்தன் பாதத்தில் என் உள்ள மகிழுது. உலர்ந்து போன எலும்புகள் உறுதியாகுது. கடினமான என் இதயம் கரைந்து போகுது. உலர்ந்து போன எலும்புகள் உறுதியாகுது. கடினமான எம்
இதயம் கரைந்து போகுது. பொன்னான நேரம், நீர் பேசும் நேரம், இன்பமான நேரம், உம்மிலுறவாடும் நேரம், பொன்னான நேரம். என்னோடு கூட சேர்ந்து ஆதியாகமும் 22ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளும்படி பற்றமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமும் 22ஆம் அதிகாரம். இது ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை கொண்டிருக்கிற ஒரு அதிகாரம். எடுத்த எடுப்பிலேயே எப்படி ஆரம்பிக்கிறது? இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் எந்த காரியங்கள், எந்த வேத பகுதியை நாம் தியானித்தாலும் அதனுடைய பின்னணியத்தை அறிந்து கொண்டு தியானிப்பது நமக்கு எளிதிலே விளங்கக்கூடிய ஒரு காரியமாய் அமையும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஆபிரகாமை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆபிரகாமினுடைய தகப்பனுடைய பெயர் தேராகு, அவனுடைய ஊரினுடைய பெயர் ஊர், இனத்தினுடைய பெயர் கல்தேய இனம். அவர்கள் விக்கிரக வணக்கங்களை செய்து கொண்டு வந்தவர்கள். வேத அறிஞர்கள் சொல்லுகிற கூற்றின்படி அந்த தேராகனுடைய தொழிலே விக்கிரக சிலைகளை செய்து அதனை விற்று பிழைப்பு நடத்தி கொண்டு வந்த ஒரு மனிதன், அவனுடைய குமாரன் தான் இந்த ஆபிரகாம். அது மாத்திரமல்ல, அந்த ஊர் பழக்கத்தின்படி தெய்வங்களுக்கு பலிகளை கொடுப்பார்கள், அதிலும் நரபலிகளை கொடுப்பார்கள். அப்போ ஊர் பேரு ஊரு, விக்கிரக வணக்கத்தை சேர்ந்தவர்கள், விக்கிரக சிலைகளை விற்று பிழைப்பு நடத்தினவர்கள், நரபலி கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் அவர்களுக்கு உண்டு. இப்படிப்பட்ட ஒரு பின்னணியத்திலே இருந்து ஆண்டவர் ஆபிரகாம் என்ன செய்கின்றார்? அழைக்கின்றார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா அவனுடைய அழைப்பை குறித்து அங்கே பார்க்க முடியும். என்ன சொல்லுகிறாரு? உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, உன் தகப்பனுடைய வீட்டை புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் விட வேண்டிய காரியங்களை விட வேண்டியது அவசியம். எனக்கு உலகமும் வேண்டும், ஆண்டவரும் வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடியாது? இருந்து விட முடியாது. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிடையவே கிடையாது. விட்டுவிட வேண்டிய காரியங்களை நாம் விட்டுவிட நாம் என்ன செய்யப்படுகிறோம்? அழைக்கப்படுகிறோம். அப்படி அழைத்த தேவன் அவனை வெறுமனே என்ன செய்யவில்லை? அழைக்கவில்லை. அவனுக்கு 7 விதமான வாக்கு தத்தங்கள் இல்லாவிட்டால் ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறார்? கொடுக்கின்றார். 2வது 3வது வசனத்திலே அவைகளை நாம் பார்க்க முடியும். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், ஐ வில் மேக் யூ எ கிரேட் நேஷன். உன்னை ஆசீர்வதிப்பேன், ஐ வில் பிளஸ் யூ. உன் பேரை பெருமைப்படுத்துவேன், ஐ வில் மேக் யுவர் நேம் கிரேட். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், யூ வில் பி பிளஸ்ட். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், ஐ வில் பிளஸ் தோஸ் ஹூ பிளஸ் யூ. உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், ஐ வில் கர்ஸ் தோஸ் ஹூ கர்ஸ் யூ. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆல் தி ஜெனரேஷன்ஸ் ஆஃப் திஸ் எர்த் வில் பி பிளஸ்ட் த்ரூ யூ. இப்படி 7 விதமான வாக்கு தத்தங்கள் இல்லாவிட்டால் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவர் அவனை என்ன செய்கின்றார்? அழைக்கின்றார். நம்மையும் அதே தேவன் தான் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கின்றார். நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய வம்ச வழியினர். ஆக இந்த வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் நமக்கு உரியது. நாம் இதனை உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாக இருக்கத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாக என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கின்றார். அடுத்து பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான், புறப்பட்டு போனான். அங்க வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் எங்கே புறப்பட்டு போனான் என்று சொல்லி வசனம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எங்கே போவது என்று சொல்லக்கூடிய காரியம் தெரியாதபடிக்கு அவன் புறப்பட்டு போனானாம். அவன் புறப்பட்ட போது அவனுக்கு வயதை விட 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12:4 வசனத்துல ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். பாருங்க, வயசு 75.
எந்த இடத்துக்கு போகிறன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு அவன் என்ன செய்கிறானாம், புறப்பட்டு போனானாம். பக்கத்து வீட்டுல 15 வருஷம் 20 வருஷமா இருக்கிறாங்க. திடுதிப்புன்னு சொல்லி ஒரு நாள் சனிக்கிழமை ராத்திரி லாரி வருது, ஜாமானத்தை எல்லாத்தையும் ஏத்துறாங்க. நாம அவர்கிட்ட போய் கேட்கிறோம், என்னங்க ஒரு வார்த்தை கூட சொல்லாத நீங்க பாட்டுக்கு இப்படி போறீங்களே, எங்க போறீங்கன்னு கேட்கிறோம். அவர் என்ன பதில் சொல்லியிருப்பாரு? ஆபிரகாம் தெரியாதுன்னு தான் சொல்லியிருப்பாரு. அப்ப நாம என்ன யோசிப்போம்? வயசு 75, எங்க போறதுன்னு தெரியாத ஜாமானத்தை ஏத்துறாரு. கொஞ்சம் ஒரு நட்டு என்ன செஞ்சு போயிருச்சு, அவருக்கு கலண்டு போயிருச்சு. அப்படித்தான் நாம என்ன செய்வோம், யோசிப்போம். ஆனா ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பித்தான் அவன் என்ன செய்யறான், புறப்பட்டு போகின்றான். 75 வயதுல எந்த மனிதர்களும் தாங்கள் இருக்கிற இடத்தை விட்டு என்ன செய்ய மாட்டார்கள், புறப்பட்டு போக மாட்டார்கள். நம்ம கேட்டு பார்ப்போம், ஐயா நம்ம அந்த பட்டணத்தை போய் குடியிருக்கலாம்னா, எதுக்குங்க சாமி, வயசு முடிஞ்சு போச்சுங்க, எப்ப பிராணம் போகுமோ காத்துட்டு இருக்கிற, நீங்களே போய்க்குங்க, அப்படித்தான் சொல்லுவாங்களுடைய. யாரு 75 வயதுல தாங்கள் இருக்கிற இடத்தை விட்டு இன்னொரு புதிய இடத்துக்கு போக விரும்ப மாட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலும் இது ஆண்டவருடைய அழைப்பு என்பதை அறிந்தவனாக அவன் என்ன செய்கிறான், புறப்பட்டு போகிறான். நம்மையும் ஆண்டவர் எங்கு போக சொன்னாலும் நாம் போவதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். நம்முடைய கீர்த்தனையில ஒரு பாட்டு இருக்குது, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கேன்னு சொல்லிட்டு. அந்த பாடலுடைய கடைசி சரணம் இப்படி சொல்லுது, உந்தன் சித்தமே செய்வேன், எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன், எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். ஆண்டவரே நீர் எந்த இடத்தை காட்டினாலும் நான் போவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன். நம்ம பாஷையில சொல்லணும்னு சொன்னா, பெட்டிக்கிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன், மூட்டை முடிச்சு எல்லாம் ரெடியா இருக்குது, நீங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் மாத்திரம் சொன்னா போதும், நானு அடுத்த பஸ் லாரியை பிடிச்சி என்ன செஞ்சிருவேன், போயிடுவேன். பாடுறதுக்கெல்லாம் நல்ல அழகாத்தான் இருக்கும். ப்ரமோஷன்ல கூடலூர் போட்டாங்க, நம்ம போயிருவோமா உடனே? எந்த ஆபீசரை பிடிச்சு, எந்த எஸ்டிஎம் பிடிச்சு பக்கத்துல டெய்லி காலையில போயிட்டு சாயங்காலம் வர மாதிரி ஒரு இடம் கிடைச்சா பரவாயில்லையேன்னு சொல்லி நாம என்ன செய்வோம், முயற்சிகளை பண்ணுவோம். ஆனா பாட்டு மாத்திரம் எந்த இடம் வேண்டுமானாலும் நம்ம அவருக்கு ஆயத்தமா இருக்கேன்னு சொல்லிட்டேன். ஆனா ஆபிரகாம் பாருங்க, அந்த வார்த்தைக்கு அப்படியே என்ன செய்தா, கீழ்ப்படிந்தான். அந்த கீழ்ப்படிதலினால்தான் அவன் என்ன செய்தா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இன்றளவுக்கு அவன் விசுவாசனுடைய தகப்பனாயிருக்கான் என்று சொல்லி. சரி, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, உனக்கு வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. ஆண்டவர் சொன்ன மாதிரி அவன் பெரிய ஒரு பணக்காரன் ஆயிட்டான். அந்த தேசத்திலேயே அவன் தான் பெரிய ஒரு சீமாந்தனாக என்ன செய்தான், ஆய்விட்டான். பாருங்க 15ஆம் அதிகாரத்துல பார்த்தவன்னு சொன்னா, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லாம் அவன் என்ன செய்யறான், சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். ஆனா அவனுக்கு என்ன ஒரு ஆதங்கம், இது நாள் வரைக்கும் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தை கொடுத்தாரு, என்னுடைய வீட்டுல எனக்குன்னு சொல்லி ஒரு பிள்ளை இல்லையே. இவ்வளவு சொத்து சுகங்களை என்ன செய்கிறார், தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் விசாரணை கர்த்தன் அவன் தான் அனுபவிக்கிறான், எனக்குன்னு சொல்லி ஒரு சுதந்திரவாளி இல்லையேன்னு சொல்லி ஆதங்கத்தோடு கூட ஆண்டவர் எடுத்து கேட்கிறான். கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவனை வெளியே வரவழைத்து வானத்து நட்சத்திரங்களை பார்க்க சொல்றாரு. அதே மாதிரி என்ன செய்யறார், பார்க்கிறார். இந்த நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் நீ எண்ணு, அந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறார் சொல்கிறார். 75 வயதுல அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், வாக்கு தத்தம் கொடுக்கின்றார். உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும் என்று சொல்லி. நம்முடைய தேவன் வாக்கு தத்தங்களுடைய தேவன். வசனம் என்ன சொல்றது, அவருடைய வாக்கு தத்தங்கள் அனைத்தும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் என்று சொன்னால் அதனை நிச்சயமாக என்ன செய்வார், நிறைவேற்றுவார். அது கால தாமதமானாலும் அது என்ன செய்யும், நிறைவேறும். இந்த வாக்குத்தத்தை கொடுத்த உடனே ஆபிரகாமுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். உடனடியாக மனைவியிட்ட போய் சொல்லி இருந்திருப்பா, ஆண்டவர் என்னைய நிச்சயமா பேசினாரு, நமக்குன்னு சொல்லி என்ன செய்ய போகுது, ஒரு குழந்தை பிறக்க போகுது, கடவுளாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடு என்ன செய்ப்பா சொல்லியிருப்பா. நாட்கள் உருண்டோடின, நாட்கள் மாதங்கள் ஆயின, மாதங்கள் வருடங்கள் ஆயின, வருடங்களும் உருண்டோடி கொண்டே போகிறது. வாக்கு தத்துவம் நிறைவேறக்கூடிய எந்த ஒரு அறிகுறியுமே என்ன செய்யவில்லை, தென்படவில்லை. இவனுக்கு 100 வயதாகி போகிறது, சாராளுக்கு பிள்ளை பெறுவதற்குரிய வயது எல்லாமே என்ன செய்து விட்டது, முடிந்து போய்விட்டது. பார்த்தாங்க ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் ஒருவேளை தாமதமாகுது என்று சொல்லிட்டு சாராள் என்ன சொல்றா, நல்ல ஒரு ஐடியா கொடுக்குறா. என்ன ஐடியா கொடுக்குறா,
வாக்குத்தத்தை என்னைக்கு வச்சு நிறைவேறட்டும். பேசாத வேலைக்காரி இருக்கிற அவளை நீர் என்ன செய்யும், மனைவியாக ஏற்றுக்கொண்டு நமக்கென்ன என்ன செய்யும், ஒரு புத்திரனை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி செய்த தவறுதான். அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் பங்காளி சண்டை என்ன செய்ய மாட்டேங்குது, முடியவே மாட்டேங்குது. அது மாத்திரமல்ல, 25வது அதிகாரத்துல பார்த்தோம்னா ஆதியாகமத்துல ஆபிரகாம் கேத்தூராள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீயும் விவாகம் பண்ணி அவள் மூலமாக என்ன செய்கிறார், 6 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறான். ஆனா வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்கள் இவர்கள் அல்ல. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தைக்கு காத்திருக்காதபடிக்கு குறுக்கு வழியிலே ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள், புறப்பட்டுகிறார்கள். குறுக்கு வழியிலே வருகின்ற எதனையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டியது அவசியம். நெடுங்காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லி வசனம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. நாம் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு காரியமானால் சரி, ஆண்டவர் வாக்கு பண்ணினார் என்று சொன்னால் அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதனைத்தான் ஆண்டவர் என்ன செய்வார், அங்கீகரிப்பார். இங்கே பார்க்கின்ற வேளையிலே இத்தனை நடந்தாலும் ஆண்டவர் ஏற்கனவே சொன்ன வாக்கு தத்துவத்தை என்ன செய்தார், நிறைவேற்றினார். ஈசாக்கு வந்து விட்டான். காலம் கடந்து பிறந்த பிள்ளை, 7 வயசுல பெற்றெடுத்த பிள்ளை. அப்பாவும் அம்மாவும் என்ன செய்யறாங்க, பிள்ளையை பொத்தி 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 பாசத்தை நேசத்தையும் கொட்டி 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 என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவன் பேசுகிற மழலை மொழியை ரசிக்கிறார்கள். அவனுடைய சிறு குறும்புகளை எல்லாம் என்ன செய்கிறார்கள், ரசிக்கிறார்கள். அவன் ஓடி ஆடி விளையாடுவதை பார்த்து அவ்வளவு பெருமிதம் கொள்ளுகிறார்கள், ஆனந்தம் கொள்ளுகிறார்கள். இப்படி அவன் பையன் என்ன செய்து கொண்டே இருக்கிறான், வளர்ந்து கொண்டே இருக்கிறான். இந்த சூழ்நிலையிலே தான் இந்த அதிகாரம் என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாம் என்ன செய்கின்றார், அழைக்கின்றார். அழைத்த போது அவன் என்ன செய்கிறான், அதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு தன்னுடைய பதிலை கொடுக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரன் ஈசாக்கு, இவன் தான் உன்னுடைய புத்திரன், உன் ஏகசுதன். ஏக்குனா ஒண்ணு, உனக்கு ஒரே பையன்தான். வாக்கு தத்தத்தின்படி பிறந்த ஈசாக்கு தான் உன்னுடைய பையன். வேறு யாரும் வாக்கு தத்தத்தின்படி இனிமேல் உனக்கு பிள்ளை பிறக்க போவதே கிடையாது. உன் நேசகுமாரன், பாசத்தையும் நேசத்தையும் கொட்டி கொட்டி வளர்த்து கொண்டிருக்கிறாயே, அந்த குமாரனை நீ இப்பொழுது என்ன செய்ய கொண்டு போ, மோரியா தேசத்துக்கு அழைத்து கொண்டு போய் நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று சொல்லி சொல்லுகிறான். குறுக்கு வழியிலே வந்த இஸ்மவேலை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. கேத்தூராள் மூலமாக பெற்றுக்கொண்ட 6 பையன்களையும் ஆண்டவர் என்ன செய்யவில்லை, அங்கீகரிக்கவில்லை. அவருடைய வாக்குத்தத்தின்படி பிறந்த பிள்ளையை குறித்துதான் ஆண்டவர் இங்கே என்ன செய்கிறார், பேசுகிறார். ஏன் அவனை பலியிட சொல்லி சொல்லுகிறார்? தேவன் ஆபிரகாமை என்ன செய்தார், சோதித்தார். வசனம் அப்படித்தான் ஆரம்பிக்குது. உங்களுடைய என்னுடைய விசுவாச வாழ்க்கை சோதிக்கப்பட வேண்டியது அவசியம். பரீட்சித்து பார்க்கப்படாத விசுவாசம் அது விசுவாசம் அல்ல. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல வசனம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அழிந்து போகின்ற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது தேவனுக்கு புகழ்ச்சியும் மகிமையும் கனமும் உண்டாக காணப்படும். உங்களுடைய என்னுடைய விசுவாச வாழ்க்கை சோதிக்கப்படும். அதே போலத்தான் யோபு பக்தன் சொல்கிறான், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஏன் வாழ்க்கையில் ஆண்டவர் சோதனைகளை அனுமதிக்கின்றார்? நீங்களும் நானும் பொன்னாக விளங்குவதற்காகத்தான், இன்னும் அதிகமாக பிரகாசிப்பதற்காகத்தான், இன்னும் அதிகமாக ஜொலிப்பதற்காகத்தான், இன்னும் அதிகமாக பயன்படுத்தப்படுவதற்காகத்தான் நம்மை இப்படிப்பட்ட உலைக்கழங்களின் வழியாக ஆண்டவர் என்ன செய்வார், அனுமதிப்பார். சோதனை கண்டு நாம் ஒரு நாளும் என்ன செய்விடக்கூடாது, துவண்டு விடக்கூடாது. இது என்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கு, இது என்னுடைய உயர்வுக்கு ஒரு அடிப்படை என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. ஆண்டவர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, பிராணிக்கு மேலாக சோதிக்கிறவரும் அல்ல.
அப்ப ஆண்டவருடைய சிக்ஷையை, ஆண்டவருடைய சோதனையை நாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் தவறாக எடுத்து விடக்கூடாது. ஏன் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இந்த சோதனை? அது வரைக்கும் ஆண்டவரோடு கூட என்ன செய்து கொண்டிருந்தான்? நெருங்கின உறவு கொண்டிருந்தான். ஆசீர்வாதத்துக்காக வேண்டினான். ஆசீர்வாதம் ஈசாக்கினுடைய வடிவிலே என்ன செய்தது? வந்து விட்டது. இப்பொழுது கவனம் எல்லாம் யார் மீது திரும்பி விட்டது? ஈசாக்கின் மீது திரும்பி விட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரோடு கூட உள்ள உறவு குறைய என்ன செய்கிறது? ஆரம்பிக்கின்றது. அதனால தான் ஆண்டவர் சோதிக்கிறாரு. இவன் என் மீது விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறானா, நான் அருளின ஆசீர்வாதத்தின் மீது இவன் நம்பிக்கையுள்ளவனாய் காணப்படுகின்றானா? இன்னைக்கு அநேகர் ஆண்டவரிடத்துல வருகிறோம். எதற்காக வருகிறோம்? தேவைகளுக்காக நாம் வருகிறோம். தேவைகள் நிறைவேறின பிற்பாடு ஆண்டவரை விட்டு என்ன செய்து விடுகிறோம்? தூர போய் விடுகிறோம். வேலை வாய்ப்பே இருந்திருக்காது, எல்லா கூடிக்கும் வருவாங்க. வேலை கிடைத்த உடனே முதல் வேலையா ஜபத்துக்கு வருவதை என்ன செய்து விடுவார்கள்? நிறுத்தி விடுவார்கள். சுகத்திற்காக ஜபம் பண்ண சொல்லி வருவார்கள். ஆண்டவர் அற்புதமாக சுகம் கொடுப்பார். என்ன செய்வார்கள்? போய்விடுவார்கள். மீண்டும் அடுத்த வியாதி வரும்போது ஆண்டவரை தேடி வருவார்கள். ஆசீர்வதித்தவரை விட்டுவிட்டு ஆசீர்வாதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுகிறவர்கள். தேவனுக்கும் நமக்கும் இடையிலே அவரோடு கூட நெருங்கின உறவு கொள்ளாதபடிக்கு, அவருடைய திருமுகத்தை பாராதபடிக்கு, அவருடைய பிரசன்னத்தை நாடாதபடிக்கு எது இடையிலே வந்தாலும் அதுதான் விக்கிரகம். Anything that comes between God and me is an idol. அப்படி பார்க்க போனால் நமக்கும் தேவனுக்கும் இடையிலே அநேக ஈசாக்குகள் இன்றைய நாட்களிலே விக்கிரகங்களாக என்ன செய்துவிட்டார்கள்? மாறிவிட்டார்கள். நாமும் விக்கிரக வணக்கத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள் தான். எது வேண்டாமானாலும் இருக்கலாம். ஒருவேளை கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பழக்க வழக்கமா இருக்கலாம், இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு தொடர்பாக இருக்கலாம், ஏன் இன்னும் டிவியிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம். ஆண்டவரோடு கூட நீங்களும் நானும் உறவு கொள்ளாதபடிக்கு எது இடையிலே வந்தாலும் அதனை பலியிட சொல்லி ஆண்டவர் கேட்பார். இங்கு தேவனுக்கும் ஆபிரகாம் இடையிலே ஈசாக்கு விக்கிரகமாக என்ன செய்துவிட்டால் வந்து விட்டால் அவனை பலியிட சொல்லி என்ன செய்கிறார்? ஆண்டவர் கேட்கின்றார். நான் ஏற்கனவே சொன்ன ஆபிரகாமுடைய பின்னணி என்ன? நரபலி கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் அவருடைய ஊர்ல இருந்தது. அப்ப இந்த பலி செலுத்துவது அவர்களுக்கு ஏற்கனவே நன்றாக தெரிந்த ஒரு காரியம் தான். அந்த இடத்திலிருந்து இந்த தேவனை நோக்கி வந்தவன் இடத்துல ஆண்டவர் மறுபடியும் அதே நரபலி தான் கொடுக்க சொல்லி கேட்கிறார். அப்ப அவனுடைய உள்ளத்துல எவ்வளவு பெரிய சந்தேகம் வந்திருக்கும், மனசுல எவ்வளவு பெரிய ஒரு கேள்விக்குறியெல்லாம் வந்திருக்கும். அந்த நரபலி தெய்வம் தான் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த கடவுளை நம்பினா இந்த கடவுள் அதைத்தானே கேட்கிறாரு. அப்ப இந்த கடவுளுக்கு அந்த கடவுளுக்கு என்ன வித்தியாசம்? பெரிய ஒரு கேள்விக்குறி என்ன செய்திருக்கும்? உள்ளத்துல எழும்பி இருக்கும். ஆனா ஆண்டவருடைய கட்டளைக்கு நாம் முற்றிலுமாக கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். இந்த கேள்விகளை எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய விட வேண்டியது அவசியம்? பலிபீடத்திலே வைத்து விட வேண்டியது அவசியம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிய நாம் என்ன சொல்ல வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கின்ற வேளையிலே அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில் அவனை தகன பலியாக பலியிடு என்று சொல்லி என்ன செய்கிறார்? ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகின்ற இடம் எங்கு போக சொல்லுகிறாரோ அங்கு போக வேண்டியது அவசியம். அடுத்த வசனத்தை பார்க்க வேண்டியது அதிகாலையிலே எழுந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை முதல் நாள் சாயங்காலத்திலோ ராத்திரியில இந்த வார்த்தை ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? சொல்லி இருந்திருக்க வேண்டும். அந்த அதிகாலையிலே என்று சொல்லக்கூடிய வார்த்தை எதனை குறிக்கிறது? அவன் தாமதமின்றி உடனடியாக என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு தாமதமின்றி உடனடியாக கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். Delayed obedience is disobedience. Half obedience is also disobedience. தாமதமாக கீழ்ப்படிவதும் ஒன்றுதான், கீழ்ப்படியாமல் இருப்பதும் ஒன்றுதான். அரைகுறையாக கீழ்ப்படிவதும் ஒன்றுதான், கீழ்ப்படியாமல் இருப்பதும் ஒன்றுதான். இவனை தகன பலியாக பலியிட சொல்லி ஆண்டவர் கேட்கின்றார். அவன் என்ன செய்கிறான் பாருங்க, எல்லாவற்றையும் என்ன செய்கிறான்? எடுத்துக்கொண்டு போகிறான். கழுதையை கேட்கிறான், சேனங்கட்டி இருக்கிறான், ஈசாக்கி கூட்டிக் கொண்டு போகிறான், தகன பலிக்கு கட்டளை கொண்டு போகிறான், நெருப்பையும் என்ன செய்கிறான்? கொண்டு போகிறான். தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். தகன பலிக்கு என்னென்னவெல்லாம் வேண்டுமோ எல்லாவற்றையும் என்ன செய்கிறான்? ஆயத்தம் பண்ணி கொண்டு செல்கிறான்.
ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, ஏதோ தமாஸ்கு கேட்கிறான்னு சொல்லிட்டு இந்த கத்தி எடுக்காம போகல, இல்ல கையில் எடுக்காம போகல, வெறுப்பு எடுக்காம போகல, எல்லாவற்றையும் அவன் என்ன செய்கிறான், எடுத்துக்கொண்டு போகிறான். முற்றிலுமாக முற்றுமுடி அவன் என்ன செய்கிறான், கீழ்ப்படுகிறான். இந்த கீழ்ப்படிதலை தான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இந்நாட்களில் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். பிரயாணமாய் போகிறார்கள். 3வது நாளிலே அந்த இடத்துக்கு போய்விட்டார்கள். போன விற்பாடு அங்கே 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஆபிரகாம் தன் வேலைக்காரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். பாருங்க எவ்வளவு அழகான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ஆண்டவர் ஈசாக்கை பலியிட சொல்லி சொல்லுகிறார். ஆபிரகாம் ஈசாக்க போறாங்க. இப்ப ஈசாக்க பலியிட்டுட்டா ஆபிரகாம் மாத்திரம் தான் என்ன செய்யணும், திரும்பி வரணும் இல்லையா? ஆனா அவனுடைய வார்த்தைகளை பாருங்க, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். பன்மையில சொல்றாரு, நாங்க 2 பேரும் போறோம், நாங்க 2 பேரும் திரும்பி வருவோம். ஆனா வர வேண்டியது ஆபிரகாம் மாத்திரம்தான். எந்த ஒரு நம்பிக்கையில் அவன் இந்த வார்த்தையை சொன்னான்? பலியை சொல்லிட்டு ஈசாக்கு திரும்பி வரவே முடியாது. ஆனா பாருங்க எந்த ஒரு நம்பிக்கை அவன் இடத்துல காணப்பட்டது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11, 17, 18, 19. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்றெண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோர் இடத்திலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். எந்த நம்பிக்கையில இந்த வார்த்தையை சொன்னான்? இது ஆண்டவர் அருளின புத்திரன், அவருடைய வாக்கு தத்தத்தின்படி பிறந்த குமாரன். இவனை தவிர வாக்கு தத்தத்தின்படி இனி எனக்கு குமாரன் பிறக்க போவது கிடையாது என்று சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிவிட்டார். அந்த வார்த்தையை சொன்ன அதே ஆண்டவர் தான் இப்பொழுது இந்த மகனை என்ன செய்கிறார், பலியிட சொல்லி கேட்கின்றார். இப்பொழுது நான் பலியிட கொடுத்தாலும் அவர் வாக்கு தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவர். அவர் தன்னுடைய வாக்கை நிச்சயமாக என்ன செய்வார், காப்பாற்றுவார். அவன் மரித்தாலும் அந்த சாம்பல் இருந்து மீண்டுமாக என் பையனாகிய ஈசாக்கை உயிரோடு கூட எழுப்ப அவர் வல்லவராயிருக்கார் என்று சொல்லி அவனை பலியிட என்ன செய்தான், ஒப்பு கொடுத்தான். எந்த அளவிற்கு அவனுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் தேவன் பேரிலே காணப்பட்டது. இவனை தவிர வேறு குமாரன் உனக்கு இல்லை என்று சொல்லி ஏற்கனவே திட்டம் தெளிவாக சொல்லிவிட்டு சொன்ன அதே தேவன் பலியிட சொல்லி கேட்கிறார். இவன் பலியிட என்ன செய்கிறான், ஒப்பு கொடுக்கின்றான். இப்படிப்பட்ட திட நம்பிக்கையும் திட விசுவாசமும் இந்நாட்களே நமக்கு அதிகமாய் தேவை. விசேஷமாக நம்மை சுற்றிலும் நடக்கின்ற காரியங்கள், நிகழ்வுகள் எதுவுமே நமக்கு சாதகமாக என்ன செய்வது கிடையாது, இருக்க போவது கிடையாது. இந்த கொரோனா வியாதி ஒருவேளை குறைந்து கொண்டே வருகிறது என்று சொல்லி நாம் கேள்விப்பட்ட நேரத்திலே இப்பொழுது அது 2வது அலையாக வேறொரு வடிவத்திலே வந்து தாக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த கடினமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, நாம் விட்டுவிடக்கூடாது, தளர்ந்து போய்விடக்கூடாது. இன்னும் அதிகமாக உறுதியாக ஆழமாக அவரின் மீது வைக்க ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம என்ன செய்கின்றார், அழைக்கின்றார். சொல்லிவிட்டு இப்பொழுது என்ன செய்கிறான், தகன பலி செலுத்துவதற்காக ஆபிரகாமும் என்ன செய்கிறான், ஈசாக்கு புறப்பட்டு போகிறார்கள். ஈசாக்கு கட்டைகளை என்ன செய்கிறான், சுமந்து கொண்டு போகிறான். ஆபிரகாம் கத்தியும் நெருப்பையும் கையிலே எடுத்துக்கொண்டு இருவரும் கூடி போனார்கள். அப்படியே போறாங்க. எந்த இடத்துல ஆண்டவர் சொன்னாரோ அந்த இடத்துக்கு தான் போகிறார்கள். இவர்கள் சுயமாக இடங்களை என்ன செய்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் குறித்த இடத்துக்கு தான் என்ன செய்கிறார்கள், போகின்றார்கள். கொஞ்ச தூரம் நடந்தே போய் கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது ஈசாக்கு ஆபிரகாம் பார்த்து கேட்கிறான், என் தகப்பனே என்றான். அப்பான்னு கூப்பிடுறாரு. ஆபிரகாம் சொல்ற, என்னப்பா நான் இங்கதான்ப்பா இருக்கேன், உங்களோட தானப்பா வர இருக்கேன். அப்போ ஈசாக்கு பாருங்க ஒரு கேள்வி கேட்கிறான் பாருங்க. அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். துருதுருன்னு சொல்லக்கூடிய ஒரு பையன்
10-13 வயசு பையன் இப்ப விறகு சுமந்துட்டு போகும்போது அப்பாட்ட கேட்கிறார், அப்பா நம்ம பலிகளை செலுத்த போறோம்னு சொல்றோம், அப்பா நெருப்பு இருக்குது, கட்டையெல்லாம் இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கப்பா சொல்லி செய்யறா. பையன் இன்னோசன்ட் என்ன செய்யறா, கேள்வி கேட்கிறான். தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, அதற்கு முன்பதாகவே ஆபிரகாம் பலியிடுவது எல்லாம் யார் பார்த்திருக்கிறா, ஈசாக்கு பார்த்திருக்கிறான். கடவுளுக்காக பலியிடுவது ஈசாக்கு என்ன செய்கிறான், பார்த்திருக்கிறான். ஆபிரகாமுடைய பக்தி வாழ்க்கையை குமாரன் என்ன செய்திருக்கான், கண்டிருக்கின்றான். அருமையான தெய்வ பிள்ளைகளே, பெற்றோர்களாக ஆண்டவர் நம்மை என்ன செய்திருக்கார், அழைத்திருக்கின்றார். நாம் எப்படிப்பட்ட முன்மாதிரிகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறோம். பக்தி முயற்சி கேட்ட காரியங்களிலே நாம் ஈடுபடுவதை நம்முடைய பிள்ளைகள் கண்டு கொண்டிருக்கின்றார்களா? நாம் ஜெபிக்கின்ற காரியத்தை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கிறார்களா? நாம் வேதத்தை வாசிக்கின்ற காரியங்களை நாம் பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்களா? கடவுளுக்காக நாம் செய்கின்ற காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்களா? எப்படிப்பட்ட முன்மாதிரிகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக நாம் வைத்துக் கொண்டு இருக்கிறோம்? வெளியில படிக்கின்ற போது 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் அவங்க வெளியில் இருக்கிறாங்க. ஆனா மிச்சம் 18 மணி நேரம் அவர்கள் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறார்கள். நம்மை அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதனால் மறந்து விடக்கூடாது. நாம நினைச்சு கொண்டிருப்போம், எப்ப பார்த்தாலும் டிவி பாக்குறா, செல்போன்லயே நோண்டிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு. கிடையவே கிடையாது. நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் நம்முடைய பிள்ளைகள் கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரிகளை வைக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் இந்த நாட்களிலே காணப்பட வேண்டியது அவசியம். தகப்பன் பலியிடுவது அவன் பார்த்ததுனாலதான் இப்பொழுது அந்த கேள்வி அவனால என்ன செய்ய முடிகிறது, கேட்க முடிகின்றது. ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லி. எப்பேற்பட்ட கல் நெஞ்சமுடைய தகப்பனாக இருந்தாலும் அந்த கேள்வி அவனை சுக்குநூறாக என்ன செய்திருக்கும், உடைத்திருக்கும். சொல்ல முடியுமா, இல்லப்பா உன்னைத்தானா பலியிட கொடுக்க போறேன்னு சொல்லி? இந்த காலத்து பசங்களா இருந்தா ஒரே மிதி, அப்பா மிதிச்சுட்டு ஓடியே வந்திருப்பாங்க, திரும்பி பார்க்காது. வயசாவுக்கு 100க்கு மேல ஆச்சு. ஆனா பாருங்க, ஆபிரகாம் என்ன பதில் சொல்றாரு, மகனே ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அருமையான தெய்வ ஜனமே, நம்முடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் சரி, நம்முடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி, நம்முடைய போராட்டங்கள் எதுவா இருந்தாலும் சரி, வசனம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் நம் பட்சத்தில் இருக்கபடியால் நாம் ஒரு காரியத்தை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சங்கீதம் 55:22 என்ன சொல்லுது, கர்த்தர் மேல் உன் வார்த்தையை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். தேவன் நம்முடைய சுமை தாங்கியாக இருக்கின்றார். நாம் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவருடைய பேர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. எந்த பிரச்சனையானாலும் சரி, போராட்டங்களானாலும் சரி, ஆண்டவர் நம்மோடு கொடுக்கிறார். அவரிடத்திலே நாம் சொல்லிக் கொள்வோம். மனிதர்களை நாடுவதை காட்டிலும், அங்கேயும் இங்கே ஓடுவதை காட்டிலும் ஆண்டவரிடத்திலே சொல்லிக்கொள்ள நாம் என்ன செய்வோம், கற்றுக்கொள்வோம். அவர் பார்த்துக் கொள்வார். பாருங்க, இந்த பதிலை கொடுத்த உடனே ஈசாக்கு என்ன செய்யல, ஒரு வார்த்தை என்ன செய்யல, சொல்லவே கிடையாது. இருவருமாக புறப்பட்டு போகின்றார்கள். இடமும் வந்தாச்சு, கட்டைகளை இறக்கி வைத்தாச்சு. இப்பொழுது இருவருமாக சேர்ந்து பலிபீடத்தை என்ன செய்கிறார்கள், கட்டுகிறார்கள். இப்பொழுதுதான் ஆபிரகாம் கயிறு எடுக்கிறான், ஈசாக்கை கட்டுகிறான், பலிபீடத்தின் மீது வைக்கிறான். ஈசாக்கு எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றவில்லை. தகப்பனுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்த ஒரு மகனாக ஈசாக்கு என்ன செய்யப்படுகிறான், காட்டப்படுகிறான். கடவுள் பார்த்து கொண்டே இருக்கான். இதுவரைக்கும் கடவுள் ஒரு இடைப்பாடும் செய்யவே கிடையாது. என்னதான் நடக்கிறது என்பதை என்ன செய்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாம் முடிந்து விட்டது. இப்பொழுது கத்தியும் எடுத்தாச்சு, கத்தியும் ஓங்கியாச்சு. விட்டிருந்தா வெட்டொன்னு துண்டு 2, இதுதான் அந்த நிலைமை. கத்திய தூக்கி கீழே போடுற சமயத்துல ஆண்டவர் அழைக்கின்றார், ஆபிரகாமே ஆபிரகாமே. இப்ப பாருங்க, அந்த வசனத்தை பார்க்கலாம். 12ஆம் வசனம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும்
உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்க, ஆபிரகாமை சோதித்தார். இவன் வாழ்க்கையில எனக்கு முதலிடத்தை கொடுக்கின்றானா, என்னுடைய காரியத்திற்கு அவன் முதலிடத்தை கொடுக்கிறானே என்பதை சோதித்தார். இந்த சோதனையிலே ஆபிரகாம் என்னதான் வெற்றி பெற்றான். ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். நீ தெரிஞ்சிட்டப்பா, உன் புத்திரன்தான், ஒரே பையன்தான், எதையும் நீ பார்க்கல, என் வார்த்தைக்கு தான் நீ என்ன செய்த, கீழ்ப்படிந்த. இப்ப நான் தெரிந்து கொண்ட நீ எனக்காக பயப்படுகிறேன் என்று சொல்லி. அப்படிப்பட்ட சாட்சி ஆண்டவர் நம்மை குறித்து சொல்வாரா? நீ தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் என்பதை நான் இப்பொழுது அறிந்து கொண்டேன் என்று சொல்லி. இந்த ஆபிரகாம் தான் பிதாவாகிய தேவனுக்கு ஒப்புமையாக நிழலாட்டமாக சொல்லப்படுகிறார். பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த இயேசு கிறிஸ்து தான் ஈசாக்குக்கு நிழலாட்டமாக இங்கே என்ன செய்யப்படுகிறார், சொல்லப்படுகிறார். எப்படி தான் பலியிட போகின்ற சிலுவையை தானே சுமந்து கொண்டு சென்றாரோ அதே வண்ணமாகத்தான் தான் பலியிட போகின்ற அந்த விறகு கட்டையை ஈசாக்கு என்ன செய்கிறான், தானே சுமந்து கொண்டு போகிறான். கடைசி மட்டும் தகப்பனுக்கு என்ன செய்தான், கீழ்ப்படிந்தான். இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லும் பொழுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல கடைசி மட்டும் சிலுவையின் மரண பரியந்தம் அவருக்கு என்ன செய்தார், கீழ்ப்படிந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாய் காணப்பட, தகப்பனுக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாய் காணப்பட ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். புதிய வருடத்தினுடைய ஆரம்பத்திலே இந்த வருடம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும், பெரிய ஒரு கேள்விக்குறி. யாராலும் என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது. ஆனால் நம்பிக்கையுடைய வார்த்தைகளை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தந்திருக்கிறார். தேவன் பார்த்துக் கொள்வார். அவர் என் வலது வாரத்தில் வீட்டிருக்கபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. மனிதன் எனக்கு என்ன செய்வான், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்ப்பாய். ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்காக வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். தைரியத்தோடு கூட இந்த வருடத்தை நாம் என்ன செய்வோம், சந்திப்போம். கர்த்தர் நம்மோடு கொடுக்கிறார். அவர் இம்மானுவேல் நம்மை இறுதிப்பட்டு வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.